வணக்கம் பிள்ளைகள். குட் ஈவினிங். சத்தத்தை காணையில. Good morning, sir. Good evening, sir. Sorry. Good evening, sir. ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் ரிவிஷன் ஒர்க்கா பார்ப்போம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட பழமையாக போகிறோம், பழமையாக படிக்கிற மாதிரி உங்களோட மூன்றாம் தவணை சிலபஸ் வந்து உங்களோட காலம டைம் போய் கொண்டிருக்கு. நாங்கள் வளமையாக போட்ட டைம் படி காலம டைம் உங்களுக்கு மூன்றாம் தவணை சிலபஸ் போய் கொண்டிருக்கும். கிழமையில ஒரு நாள் உங்களுக்கு இந்த முதலாம் தவணை ரெண்டாம் தவணை மீட்டல் மாதிரி போகும். அப்படி செய்வோமா இல்லாட்டி என்ன செய்வோம்? இல்லாட்டி மூன்றாம் தவணை மட்டும் படிச்சுட்டு இருப்போமா? லட்சுமி தான் போன கிளாஸ் வேலையில் போடக்கேண்ணே. Home, sir. நோட்ஸ் எல்லாம் எழுதினீங்களே, எழுதிருக்க மாட்டீங்களே. ரைட். கிளாஸ் விளையாடு ரெக்கார்டிங் கேட்டு வாங்க. நீங்கள் ரெக்கார்டிங்கும் கேட்டு வாங்கல. கிளாஸுக்கு ஒழுங்க வேற ஒன்றும் பிள்ளை விளையாடு ரெக்கார்டிங் கேட்டு வாங்குங்க. ரெக்கார்டிங்கை கேட்டு வாங்கி நோட்ஸ் எழுதுங்க ரெக்கார்டிங்கை பார்த்து. ஏன்னா சொன்ன மாதிரி தெரியும் நான் எக்ஸாம் நடக்கும், வீணா மார்க்ஸ் இழக்கக்கூடாது. சரியா? ரைட். அப்போ நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று போட்டு பண்ணான். அது வந்து உங்கள் நடந்த எக்ஸாம் பேப்பர், என்னுடைய சயின்ஸ் எக்ஸாம் செகண்ட் டைம் நடந்த எக்ஸாம் பேப்பர் அளவு பரீட்சை. அப்போ நாங்கள் தியரியை பார்த்துட்டு சாணி பிள்ளையர் இந்த இதுக்குரிய மனித குருதி சுற்றோட்ட தொகுதிக்குரிய தியரி ஒருக்கா பார்ப்போம். சார் மனித குருதி சுற்றோட்ட தொகுதி. இப்போ நிறைய பேர் தான் கேட்டுங்க. நான் குரூப்பில் கேட்டுருந்தேன்னா இப்போ என்ன வாரம் படிப்பிக்கணும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. குருதி சுற்றோட்ட தொகுதி படிப்போம்னு சொல்லி. ரைட். இது ஒரு முக்கியமான பாடம் பிள்ளை பாருங்க. நாங்கள் வாரெல்லாம் போவோம். உங்களுக்கு நான் நோட்ஸ் வந்து நீங்கள் சும்மா நோம்பலாக வேணுமெண்டா இப்போ நோம்பலாக குறிப்பிடுத்து கொள்ளுங்க. நான் நோட்ஸ் சொல்ல மாட்டேன். நோட்ஸ் உங்க நான் பிடிஎஃபாக பிறகு நான் நாளைக்கு இப்போ போட்டு வரேன். இன்றைக்கு நான் அதெல்லாம் ரெடி பண்ணல. இப்போ நாளைக்கு உங்களுக்கு நான் இந்த நோட்ஸ் வந்து ரிவிஷன் கிளாஸுக்கு நோட்ஸ் வந்து நான் பிடிஎஃபாக போடுவேன். மற்ற நாங்கள் படிப்பிக்கிற மூன்றாம் தவணை பாடத்தின் நோட்ஸ் வந்து நான் பழமையாக தருவேன், வகுப்புலையே தருவேன். சரியா பிள்ளை? இந்த ரிவிஷன் கிளாஸுடைய நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கி குரூப்பில் போடுவேன். நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்து நீங்கள் வேற கோப்பி ஒரு கோப்பில் எழுத ஒரே கோப்பில் எழுத வேண்டாம் பிள்ளையர். ஏன்னா அந்த கோப்பி அப்படியே இருக்கட்டும். மூன்றாம் தவணை அதான் மூன்றாம் தவணை கண்டு இருக்கட்டும். அது போய்கொண்டிருக்கும். நீங்கள் இதுக்குரிய நோட்ஸ் சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் வேறு ஒரு இதை எழுதிக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டு ஃப்ரெண்ட் எடுத்து வச்சு கொண்டாலும் சரி. அது வேற ஒரு கோப்பியில் பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லாம் ஒண்டா கலைஞங்க மாறி மாறி கிளாஸ் போய்க்கக்குள்ளே ஒண்டா எழுதிங்க. அப்புறம் எல்லாம் சாம்பாராக கிடக்கும். அது இதெல்லாம் எல்லாம் ஒண்டா மிக்ஸ் பண்ணி எதை எடுத்து ஏன் கிடக்கும். அப்போ நீங்கள் மூன்றாம் தவணைக்குரிய மூன்றாம் தவணை எதிரே இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் வேற ஒரு எக்ஸ்ட்ரா கோப்பி ஒன்று நீங்கள் என்ன செய்யலாம் குறிப்பிடுத்து கொள்ளலாம். ரைட். அப்போ பாருங்க நாங்கள் பாடத்துக்கு போவோம் இல்லையா பிள்ளைங்க அடிக்க எடுக்கலாம். தான் பழுங்க இல்லை. அப்போ நாங்கள் அந்த மனித குருதி சுற்றோட்ட அந்த பாடத்தை பார்த்துட்டு நாங்கள் பேப்பர் வந்து அடுத்தலாம் செய்வோம். இன்றைக்கு செய்ய டைம் இருக்காங்க. ரெண்டாவது தேதிக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் சரி பாடத்தை பிறகு பார்ப்போம். ரைட். அப்போ நீங்கள் எல்லாம் பிள்ளை பாயத்தை வந்து கதைக்கலாம். ரிவிஷன் கிளாஸ் தானே பயப்படுத்த போர்டு நல்ல கிளியராக இருக்காண்டே பிள்ளைகள். இந்த கபடி போர்டு நல்ல கிளியர் என்ன? Okay, sir. ஓகே ஓகே. அப்போ நல்லா நீட்டாக வந்துட்டு வர கொஞ்சம் முன்னேறுவோம். எல்லாம் உண்டா செய்யலாம் தானே? ரைட். பாருங்க பிள்ளை. இப்போ நான் ஒரு படம் மட்டும் கீறிருக்கேன். என்ன படம் அது பார்க்க தெரியுதா? என்ன படம் கீறிக்கல? இதே அத்திட்ட படம். ரைட். கண்டிக்கார தெரியுதா? இதே பண்ணுறேன். பரவாயில்லையா? ரைட். ஓகே. அப்போ இது உங்களுக்கு புத்தகத்தில் வந்து உங்களுக்கு இந்த முப்பரிமாண இதில் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறான். அப்போ உங்களுக்கு எக்ஸாமு குறிக்க வேண்டாம் போல இப்படியான படம் தான் உங்களுக்கு இப்படியா நாங்கள் குறிக்க படம் தான் உங்களுக்கு எக்ஸாமு குறிக்க வரும் மேடம். சரிதானே? அப்போ இப்படியான படம் தான் பிள்ளை உங்களுக்கு என்ன குறிக்க என்ன பென்சிலாக இருக்கிற மாதிரி இதான் கொஞ்சம் பகுதி நாங்கள் இலகுவாகினாங்க காணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த புத்தகத்தில் உள்ள படம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒண்டா அப்படியே குறுக்கு வட்டா ஒட்டி போடைகளை வந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது எல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பகுதியில் வந்து இலகுவாக இனம் காணக்கூடிய மாதிரி
கீறி இருக்கிறேன். சரியா பிள்ளை? அப்ப நீங்க படிச்ச பாடங்களானே மைக் ஓன் பண்ணலாம், பிரச்சனை நீங்க மைக் ஓன் பண்ணி தாராளமா கதைக்கலாம், தாராளமா டவுட் கட்டு போடலாம். சரி, நான் பகுதியில் பேர் சேர்த்து குடிச்சிருக்கிறேன். இப்ப நீங்களாம் சொல்ல போறீங்க, எனக்கு என்னென்ன பகுதின்னு சொல்ல போறீங்க, பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. ரைட். அப்ப நாங்க முதலாவது இதாவது மேலதான் கொடி சுற்றோட தொகுதி, நாங்க இதை பகுதியில் வந்து குறிச்சு கொள்வோம். ரைட், சொல்லுங்க. ஏ என்ற பகுதி என்ன சொல்லுங்க, நீங்க சொல்ல போறீங்கல்ல, சொல்லுங்க. ஏ என்ன பகுதி? சுவாச தொகுதி பெருநாடி. ஏ ஏ இது தொகுதி பெருநாடி. ஏ வந்து கட்டிக்கார தொகுதி பெருநாடு. பி என்னடா? புத்தாம் பார்க்க சுவாசப்பை. சுவாசப்பை நாடி. புத்தாம் பார்த்து சொல்லக்கூடாது. ஒரு தடவை நீங்களா என்ன நாங்க திருப்பியும் என்ன ரிவிஷன் படிக்கும் போது நாங்க புத்தாம் பார்த்தே படிச்சு கொண்டு இருக்க கூடாது. அப்ப நீங்க புத்தாம் பார்க்க கூடாது, புத்தாம் பார்க்காம சொல்லுங்க. பிள்ளைண்டாலும் பிரச்சனை, நான் பேச மாட்டேன், என்ன நேரடி கிளாஸ் தான் அடி போடுவேன். அப்ப சூம்ல அடி போடுதான் அடிக்கனா போனுக்கும் என்ன கமராக்கு தான் அடிக்கணும், அடி போடுதான் அடி. அப்ப பயப்பட தேவையில்லை சார், நீங்கள் தைரியமா சொல்லிக் கொள்ளலாம். ரைட். டி வந்து பாத்தீங்கன்னா என்ன நாடு பிள்ளையர்? சுவாசப்பை. சுவாசப்பை பெருநாடு. ரைட், கட்டிக்காரு. சி என்ன சொல்லுங்க அவசி? சுவாசப்பை நாளம். ரைட், சுவாசப்பை நாளம். சுவாசப்பை நாளம் விடாது சுவாசம். மைக்க சொல்லிக்க மாட்டேன், மைக் ஒன் பண்ணுங்க போல, மற்ற மைக் ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. விடாது சுவாசப்பை நாளம். ரைட். இது என்னடா? இடது இதய வரை. சோனையரை. ரைட், சோனையரை. அடுத்தது சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா இவங்களோட லிங்க இவங்கள மியூட் பண்ணி விடுங்க, இவங்கள மியூட் பண்ணி விடுங்க. ஏன்னா இவங்க அன்மியூட் பண்ணிக்க வந்து அவங்களோட ப்ரொஃபைல்லாம் தெரியுது. அப்ப என்ன நடக்குதுன்னா மற்றவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பிரச்சனையா இருக்கும். அந்த ப்ளூ டிக் எடுத்து விட்டீங்கன்னா அவையில அன்மியூட் பண்ணிடாது. மெசேஜ் போடட்டும் பிள்ளைகள், பிரச்சனை ஏண்டாவா? ரைட், கவனிங்க அவளே. இது வந்து விடாது இதய வரை. நான் டவுட் கேட்க பூரா டைம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலாது இதய வரை. இது கீழ் பெருநாள். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கூர் வேல். இது மேல அது சோனையறை. இது மேல அது சுவாசப்பை நாளம். ரெண்டு தான் போயிட்டோம் போட. ரைட். ரைட், கவனிங்க போல. இதான் இதயத்தினுடைய பகுதிகள். அப்ப திருப்பி சொல்ற பாருங்க. இந்த இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 அறைகள் காணப்படுது. சார் எத்தனை பிள்ளைகள்? மனித இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 அறைகள் காணப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல உள்ள 2 அறைகளுமடா
சோனை அறைகள்னு சொல்லுவோம். கவனிக்கப்பட்ட மேல உள்ள 2 அறைகளும் வந்து சோனை அறைகள். அதே மாதிரி கீழே உள்ள 2 அறைகள் வந்து பாத்தீங்கன்னா இதய அறைகள். சரியானே? மேல உள்ள வந்து சோனை அறை, கீழே உள்ள 2ம் இதய அறைகளாக இருக்கு. அதே மாதிரி இடப்பக்கம் வலப்பக்கம் 2ஆ பிரிச்சுக்க பாருங்க. நான் இப்படி வச்சு பார்க்கணும். நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா பழைக்கும் உங்களுக்கு. நீங்க கொப்பி வச்சு பாத்தீங்கன்னா நீங்க கொப்பியை இப்படி முன்னுக்கு வச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா இஞ்சால் பக்கம் இடப்பக்கம், இஞ்சால் பக்கம் வலப்பக்கம். அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறோம். இடப்பக்கம், இஞ்சால வலப்பக்கம். ரைட். அப்ப இடப்பக்கம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையர் இடது சோனை அறையாக இருக்கு. சரி, இடப்பக்கம் மேல உள்ள வந்து பாத்தீங்கன்னா இடது சோனை அறை, கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா இடது இதய, இது வந்து இடது இதய வரையாக இருக்கு. ரைட். அதே மாதிரி இந்த வலப்பக்கம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வலது சோனை, இது வந்து வலப்பக்கம் உள்ள மேல உள்ள வந்து வலது சோனை அறை, கீழே வந்து பாத்தீங்கன்னா வலது இதய வரையாக இருக்கு. ரைட். இப்படி 4 அறைகள் இருக்கு. அதே மாதிரி இங்க 3 வேல்வுகள் காணப்படுது. வேல்வு வந்து பிள்ளையர் 3 வேல்வுகள் காணப்படுது. சரி, 3 வேல்வுகள் காணப்படுது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இருகூர் வேல்வு, முக்கூர் வேல்வு மற்றும் அரைமதி வேல்வுன்னு சொல்லிக்கூடிய 3 வேல்வுகள் காணப்படுது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஞாபகம், இந்த இருகூர் வேல்வு எங்க இருக்குமென்றால் இடது சோனை அறைக்கும் இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில காணப்படுற வேல்வு தான் இருகூர் வேல்வுன்னு சொல்றோம். சரி, இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில இருக்கிறார் இருகூர் வேல்வு. ஈஸியா ஞாபகம் கொள்ளலாம். இடப்பக்கம் இருகூர் வேல்வு. ஈனா ஈனா ஈனா. சரி, இடப்பக்கம் உள்ளது இருகூர் வேல்வு. மாற மாட்டீங்க, சொல்ல குழப்பம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த முக்கூர் வேல்வு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வலது சோனை அறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையில உள்ள வேல்வு வந்து பாத்தீங்கன்னா முக்கூர் வேல்வுன்னு சொல்றோம். விளங்குதா? அதாவது வலப்பக்கம் காணப்படுற முக்கூர் வேல்வு, இடப்பக்கம் காணப்படுற இருகூர் வேல்வு. அப்ப நீங்க ஒன்றை ஞாபகம் மற்ற நீங்க ஈஸியான செய்யலாம், ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப இடப்பக்கம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருகூர் வேல்வாக இருக்கு. ரைட். அப்ப இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில காணப்படுற வந்து பாத்தீங்கன்னா இருகூர் வேல்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது வலது சோனை அறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையில வந்து இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா முக்கூர் வேல்வுன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அடுத்த வேல்வு என்னன்னு சொன்னா அரைமதி வேல்வு காணப்படும். இந்த அரைமதி வேல்வு 2 ரதம் இருக்கும் போல, 2 ரதம் இருக்கும் பேருங்க. ஒன்று எங்க என்றால் இந்த நாடிகள் இருக்குதானே, இது 2 பெரிய நாடிகள் இருக்கு. ஒன்று தொகுதி பெருநாடி, மற்ற சுவாசப்பை பெருநாடி. தொகுதி பெருநாடி, சுவாசப்பை பெருநாடி. அப்ப இந்த சுவாசப்பை பெருநாடின் ஆரம்பத்திலையும் தொகுதி பெருநாடின் ஆரம்பத்திலே உள்ளதான் போல அரைமதி வேல்வா இருக்கு. 2 இடத்திலையுமே ஆரம்பத்தில் அந்த நாடிகள் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரைமதி வேல்வுகள் வந்து காணப்படுது. ரைட். 2 இடத்துல வந்து அரைமதி வேல்வு காணப்படும். அப்ப நாங்க பொதுவே அரைமதி வேல்வுன்னா சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் சொன்னோம்னால் இந்த தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துல காணப்படுற நாங்கள் தொகுதி பெருநாடி அரைமதி வேல்வுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சுவாசப்பை நாடி ஆரம்பிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சுவாசப்பை அரைமதி வேல்வுன்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லுவோம்ல, இதை நாங்க தொகுதி பெருநாடி அரைமதி வேல்வுன்னு சொல்லுவோம். இதை வந்து சுவாசப்பை பெருநாடி அரைமதி வேல்வுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி அரைமதி வேல்வு 2 இடத்துல காணப்படுது. ரைட். இப்படி சரி மொத்தம் 3 வேல்வுகள் காணப்படுது. ரைட். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நிறைய கைக்குடம் நிறைய இருக்கு. உங்களுக்கு 9ஆம் ஆண்டு பெருசா தேவையில்லை. இதுக்கு நான் 12ஆம் ஆண்டுல இதே பாடம் படிப்பீங்க. அப்ப நான் கொஞ்சம் விளக்கமா நிறைய படிக்கலாம். ரைட். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாடிகள் சொன்னா இதயத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய நாடிகள் காணப்படும் சொன்னா என்ன நாடி என்றால் இந்த தொகுதி பெருநாடியும் சுவாசப்பை பெருநாடி. இந்த நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோட தொடர்புடைய ஆக்கள்னு சொன்னால் இதய வரையோட தொடர்புடைய ஆக்கள். சரி, ஞாபகம் கொள்ளலாம். நாடிகள் வந்து ஆரோட தொடர்புடையன்னு சொன்னா இதய வரையோட தொடர்புடைய ஆக்கள். அதே மாதிரி நாளங்கள் இருக்கிற நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சோனை அறையோட தொடர்புடைய ஆக்கள். ஈஸியா ஞாபகம் கொள்ளலாம். சரி பிள்ளையர், நாடிகள் வந்தடா இதய வரையோட தொடர்புடைய ஆக்கள். நாளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோனை அறையோட தொடர்புடைய ஆட்களாக இருக்கு. ரைட். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவாசப்பை நாடி எங்க ஆரம்பிக்கும் சொன்னா எங்க ஆரம்பிக்குதுன்றால் வலது இதய வரையில ஆரம்பிக்குது. வாங்க, சுவாசப்பை பெருநாடு எங்க ஆரம்பிக்குது? வலது இதய வரையில ஆரம்பிக்குது. அதே மாதிரி
தொகுதி பெருநாடு வந்து பாத்தீங்கன்னா இடது இதய வரையில ஆரம்பிக்கும். விளங்குதா? தொகுதி பெருநாடு எங்க ஆரம்பிக்குது? தொகுதி பெருநாடு ரைட் இடது இதய வரையில ஆரம்பிக்குது. அதே மாதிரி சுவாசப்பை பெருநாடு வலது இதய வரையில ஆரம்பிக்குது. இப்படி கவனம் எல்லாம் நிறைய எம்சிக்கு நிறைய வருமாடா. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஆனா நிறைய கேள்வி நிறைய கேள்வி போடலாம். எம்சிக்கு வழிய நிறைய கேள்வியை வந்து உங்களுக்கு போடுவோம். ரைட். அப்ப ரெண்டு வந்து ஆரம்பிக்குது. ரைட். அதே மாதிரி இந்த நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையர் இந்த பாருங்க என்ன மேற்பெருநாளம் கீழ்பெருநாளும் அது மாதிரி சுவாசப்பை நாளங்கள் இருக்குங்க. அப்ப நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோனை அறையோட தொடர்புடைய ஆட்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளம் எங்க ஆரம்பிக்குது என்றால் எங்க வலது சோடி அறையில் ஆரம்பிக்கும். விளங்குதா? மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க ஆரம்பிக்குது? வலது சோடி அறையில வந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி சுவாசப்பை நாளங்கள் இடப்பக்கம் உள்ள இட சுவாசப்பை நாளம் வலப்பக்கம் உள்ளது வலது சுவாசப்பை நாளம் ரெண்டு வந்து ஆரம்பிக்குது என்றால் இங்க இடது சோடியர் ஆரம்பிக்குது. இது வந்து வலப்பக்கம் யோசிக்க கூடாது. இது மனுஷங்க அப்படியே இடது இதோட தொடர்புடையது. அப்படியே இதோட தொடர்புடைய அப்படின்னு சொல்லுங்க. இடது இதே வந்து ஆரம்பிச்சு அப்படியே இதோட வேறு. இப்ப இருக்கிறது வர வரையும் நீங்க என்ன நான் கீரை இருக்கு இருக்கிறது வரணும் சொல்ல யோசிக்க கூடாது. மூடி விடுவோம். விளங்காமலே இடது சுவாசப்பை நாளம் வலது சுவாசப்பை நாளங்கள் வந்து இடது சோனையோட தொடர்புடைய ஆட்களாக இருக்குது. விளங்குதா? இவ்வளவுதான் இதயத்துல காணப்படும் பகுதிகளும் எங்கெங்க காணப்படும் சொல்லி இருக்கிறேன். சரி ரைட். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் செட் பண்ணி கொள்ளலாம். மெசேஜில் வந்து போட்டு கொள்ளலாம். ரைட். அப்போ நார்மலாக இருக்க பாருங்க அப்படி நான் நோட்ஸ் நான் அவங்க போடுறேன். அப்போ நீங்கள் குறிக்கணும் தான் குறிச்சிக்கொள்ளலாம். பிரச்சனை நீங்கள் ரஃபாக குறிக்கணும்னு சொன்னால் குறிச்சி கொள்ளுங்க. சன்னிசந்த எல்லாம் பாருங்க பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் ஷேட்டில் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க டவுட் இருந்தால். ஸோ எல்லாம் நார்மலாக குறிச்சி வைக்கணும் குறிச்சி வச்சு கொள்ளுங்க. நான் நோட்ஸ் பூரா போட்டு விடுவேன். பயப்பட தவிர நான் நோட்ஸ் பிடிஎஃப் போட்டு விடுவேன். ஆமாம் இதே தடிப்பானது கேட்டிருக்கீங்க. நான் பேப்பர் சேர்க்க நாங்கள் அது பேப்பரில் கேளுதானே நாங்கள போயில இதுதான் படிக்க போகிறோம். நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அப்புறத்துக்கு அடுத்த சைடு அதான் படிக்க போகிறோம். தடிப்பில் அதான் படிக்க போகிறோம். பாடம் முடியத்தான் பேப்பர் செய்வோம். இன்னும் பாடம் இருக்கு. அங்கே நிறைய இருக்கு. நீ அங்கால நாடிக நாளங்கள் தான் படிக்க போகிறோம். அங்கால குருதின கூறுகள் இருக்கு. குருதின கூறுகள் காணப்படும். அங்கால குருதி ஏற்றல் இருக்கு.
இன்னொரு கிளாஸ் தேவை. ஒரு கிளியர்னா எல்லாத்தையும் அழிச்சு போட்டால் அங்கேப்பா கிளியர்னா சொல்லுங்க. அப்படியே நான் ஓகே மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி அது என்ன லைக் பட்டன் போடுங்க. ஓகேன்னா நாங்கள் அங்கே அடுத்தது போவோம். அடுத்த சேம் பாருங்க அப்படின்னா இந்த நாடிகள் நாளங்கள்லாம் படிக்க போறோம். நாடிகள் நாளங்கள். பாருங்க அப்படியே இந்த நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? நாடிகள் சொன்னா என்னண்டா, நாடி வந்து அதாவது இதயத்துல இருந்து குருதிய வெளியால கொண்டு போற வந்து என்ன நாடிகளாக இருக்கு. சரி, இப்ப குருதி வாங்க தெரியும் ஒரு இதயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சுற்றோட்டமா இருக்கு. அதாவது அப்படியே என்ன இதயத்துல இருந்து அப்படியே சரி இதயம் சொன்னா என்ன செய்யுது? இதயத்துல அப்படியே செய்யும் அப்படியே குருதி எல்லாரும் போய் திருப்பி அப்படியே இதயத்துக்கு திருப்பி வேறு சரி அப்படி சுத்தி வந்து அப்படி வரப்போம். இதான் குருதி சுற்றுறது ஒரு படம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடிகள் நாளங்கள் 2 பேர் இருக்கிறாங்க படிக்காம. இதுல வந்து இந்த இதயத்துல இருந்து வெளியால குருதியை கொண்டு போற வந்து நாடியா இருக்கு. சரி, இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போற ஆள் வந்து பாத்தீங்கன்னா நாடிகள். சரி, இதயத்தில் இருந்து குருதியை கொண்டு போற கொண்டு நாடிகளாக இருக்கு. அதே மாதிரி இந்த நாளம் சொன்னா பாத்தீங்கன்னா சரி இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வர சார் இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வரால் வந்து நாளங்களாக இருக்கு. அப்ப இந்த 2லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா தடிப்புடிதாக இருக்கு. சார் நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா தடிப்புடிதாக இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா பாருங்க, இதயத்துல இருந்து அவன் செய்யறார் குருதியை கொண்டு போறார். அப்ப இதே வந்து ஒரு மோட்டர் மாதிரி யோசிப்பாங்க. ஒரு கிணத்துல இருந்து நாங்கள் மோட்டர் வந்து மேல தண்ணியை தள்ளுதான் வச்சுக்கோங்க. சரி, தள்ளி நாங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போறோம்டா என்ன சொன்ன அனுப்பி பாத்தீங்கன்னா அப்ப அங்க வந்து உயர் அமுக்கம் இருக்கும் பிள்ளை. அமுக்கம் வந்து கூடவாக இருக்கு. மேலான இதயத்துல இருந்து சரி ஹை ஃப்ரோஸோட செய்யப்போண்டா இந்த குருதி வந்து அனுப்பப்பட போகுது. அப்ப இந்த நாடு குருதியை கொண்டு போக போகுது. அவன் வந்து பாத்தீங்கன்னா நாடு எப்படி மாட்டா தடிப்பாக நாடு தடிப்பு குறைவா இருந்தால் அந்த உயர் அமுக்கத்தால என்ன செஞ்சாங்க நாடு வந்து வெடிப்பு ஏற்படலாம் அல்லது சரி விரிவு அப்படிதான் ஏற்படலாம். சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடிகள் வந்து தடிப்பாக காணப்படுது. என்ன காரணம் கேட்டால் சார் இதயத்துல இருந்து உயர் அமுக்கத்தோட வந்து குருதியை கொண்டு போறபடியா இந்த நாடிகளோட தடிப்பு வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த நாளை வந்து சும்மா கொண்டுறப்போ யோசிப்பாங்க. நாங்கள் மேல தாங்கி ஏற்றி போட்டோம். தண்ணி ஏற்றியாச்சு கிணத்துல இருந்து அப்படி ஏற்றி தண்ணி டேங்கி ஏற்றி போட்டோம். இது தண்ணி டேங்க் வந்து கீழே வரைக்கும் என்ன செய்ய போகுது? அங்க அமுக்கம் குறை உயரத்துல இருந்து கீழே வர போகுது. நமக்கு அப்படி குறைவாக இருக்கும். அது நாலு என்ன செய்ய அப்படியே சுத்தி போட்டு இதயத்தை கொண்டு வர போறேன். அப்போ கொண்டு வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்? அங்க அப்படின்னு போல அமுக்கம் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த நாளத்தின் தடிப்பு அப்படி இருக்க மாட்டால் சரி குறைவாக இருக்கும். இதுக்கு தடிப்பு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தடிப்பு அதிகமாக இருக்கும். நாளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தடிப்பு குறைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாடிகள் வந்து
மீள்தன்மை உடையது. மீள்தன்மை உடையது. இந்த நாளம் வந்து பாத்தீங்கன்னா மீள்தன்மை அற்றது. இந்த ரெண்டும் வந்து அதனுடைய வேறுபாடாக இருக்கு. சொல்ல கேட்பா நாடிகண்டா என்ன, நாளத்துமண்டா என்ன. இப்ப நாடிகண்டா என்ன, இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போறதுக்கு வைக்கப்பட்ட குருதி கிழங்கு வந்து நாடுகளாக இருக்கு. நாளமண்டா ரெண்டு கட்ட என்ன சொல்லுங்க, இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வர வைக்கப்பட்டது நாளங்களாக இருக்கு. சண்டு மண்டா வேறுபாடு கேட்பா, என்ன வேறுபாடுண்டா, நாளத்தில் சுவர் வந்து தடிப்பு கூடுவாக இருக்கும், நாடி தடிப்பு கூடுவாக இருக்கும், நாளம் அப்படிங்கிற தடிப்பு வந்து குறைவாக இருக்கு. அதே மாதிரி நாடு வந்து மீள்தன்மை உடையதாக இருக்கும், நாளம் வந்து என்ன செய்யும், மீள்தன்மை அற்றதாக இருக்கு. ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி வேலை போன பாருங்க, இதுல வந்து சொங்க இப்ப குருதி போய் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையர் சரி அப்படியே இந்தால சரி பெருநாடு அப்படியே பெருநாடு என்ன செய்ய பாருங்க, அப்படியே இந்தால நாடு சரி. பிறகு அங்கால புண்ணாடிகள், புண்ணாடி என்று சொன்னா அந்த தடிப்பு குறைஞ்சி அதாவது நாடு கொஞ்சம் பெருசா இருக்கும். பெருநாடி, அடுத்த நாடி, அடுத்த புண்ணாடி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க மயிர்துளை குழாய் சரி, சிறிய குருதி மயிர்துளை குழாய் கால போய் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சால் அப்படியே சார் இஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க புண்ணாளம், பிறகு நாளம், அங்கால பெருநாளம் சரி. உப்பிய மாறி என்ன செய்யப்போது ஒரு சார் ஒரு சேர்க்குள்ளா பின்ன செய்யப்போது சுற்றோட்டமாக அப்படி சுற்றி கொண்டு இருக்கப்போ சார். பெருநாடி பிற நாடியா மாறி புண்ணாடி பிற மயத்துல குலைக்காது பிற திருப்பி திருப்பி மாற்று புண்ணால நாளம் பெருநாளம் சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஒரு குறிய சுற்றோட்டமாக சுற்றி கொண்டு இருக்கோம். ரைட். இவ்வளோ தான் அதுக்குரிய இதாக இருக்கு. அப்போ இந்த பிள்ளை கேட்ட மாதிரி அறைகளில் வந்து எது தடிப்பு கூடியன்னு கேட்டால் ஏன்னா நாடிகள் தான் தடிப்பு கூட பிள்ளை. அப்போ எந்த அறை வந்து கொண்டு போப்பாண்டால் பாருங்க, நாடிகள் வந்து எந்த அறையோட தொடர்புடையாக்கள், இதய வாரியோட தொடர்புடையாக்கள். நாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னாங்க இதய வாரியோட தொடர்புடையாக்கள். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தடிப்பு கூடிய சூழல் இருக்குமாண்டால் ஆனால் இதய வரையா வந்து தடிப்பு கூடுவாக இருக்கு. மேலென்றால் அதான் சொல்லுங்க கீழே இருந்து அனுப்ப போறாரு, மேல அனுப்பைகள் சொல்லுவாங்க அங்க நாங்கள் உயர் அமுக்கமாக இருக்கு. ஆகவே தடிப்பு கூடிய தடிப்பான அறைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதய வரைகளாக இருக்கு. ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம் சரி. அடுத்த குருதிட கூறுகள். இந்த குருதிட கூறுகள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாருங்க பிள்ளைகள் சரி, 2 வகையாக வகைப்படுத்தலாம். குருதிட கூறுகளை வந்து 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று குருதி சிறுதுணிக்கைகள். மற்றது குருதி திரவ விளைகள். குருதி சிறுதுணிக்கைகள் குருதி திரவ விளையம் சொல்லி போல 2 வகையா நாங்கள் குருதியோட கூறுகளை வந்து நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், வகைப்படுத்தி கொள்ளலாம். அதுலயும் இந்த இதுல இது வந்து அதிக அளவு காணப்படும் சொன்னா பாத்தீங்கன்னா சார் 2 கிட்ட சமணத்தான் இருக்கும். அதுல இது வந்து ஒரு 45% கிட்டத்தட்ட, இது வந்து ஒரு 55% இருக்கு சார். கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 ஒரே அளவு தான் இருக்கு. இது வந்து 45% இருக்கும், அது வந்து 55%, மொத்தம் 100% இருக்க போகுது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குருதி சிறுதுணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சாரி முக்கியமாக 3 பேர் வைக்கணும் சாரி. இன்னும் நிறைய வழக்கம் இருக்கு, நீங்க பயன்பட வலிப்பீங்க. இப்போ உங்களுக்கு கூட தேவையில்லை. ரைட். உங்களோட இதை மட்டும் நாங்கள் உங்களோட சிலபஸ் போல மட்டும் நான் சொன்ன மாதிரி கூட ஓகே நீங்க ரைட். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதுணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா செங்குறிப்பு இருக்கு, செங்குடியா அதாவது செங்குருதி கிழங்குன்னு சொல்லுவோம். செங்குருதி கிழங்கு ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரெட் பிளட் செல் ஏன்னா செங்குருதி கிழங்கு. அதே மாதிரி வெண்குருதி கிழங்கு அல்லது வெண்குழியவன் சொல்லுவோம். டபிள்யூடிசின்னு சொல்லலாம், ஒயிட் பிளட் செல் சார் வெண்குருதி கிழங்கு. அடுத்தது குருதி சிறுதண்டு
சொல்லி 3 வகையான சிறுதுணிக்கை காணப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கு போல. ஏன்னா அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீர் காணப்படும். அதை விட சாரி போசனை பதார்த்தங்கள் காணப்படும். வாயுக்கள் இருக்கும் போலயே. சாரி நைதரசன் உப்புக்கள் இருக்கு. நைதரசன் காலிக பொருட்கள். சார் அப்படி நிறைய இருக்கு. அயன்கள் இருக்கு, ஓமங்கள் இருக்கு. அயன்கள், ஓமங்கள், நொதியங்கள் நிறைய இருக்க போதுல. சார் உங்களுக்கு சோட்டா போட்டிருக்கா என்னது நீரில் கரையக்கூடிய பதார்த்தங்கள், நீரில் கரையாத பதார்த்தங்கள் சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கான். நிறைய இருக்கு. நாங்கள் பிரித்து பார்த்தோம், நிறைய பிரித்து பார்க்கலாம். சரி உங்களுக்கு கொமனா போட்டிருக்கானவன் நீர் இருக்கும், நீரில் கரையக்கூடிய பதார்த்தங்கள், நீரில் கரையாத பதார்த்தங்கள் சொல்லி போட்டிருக்கான். ரைட். இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் தொழிலா பார்ப்போம். இதெல்லாம் முதலாவது பாத்தீங்கன்னா இந்த செங்குருதி கிழங்கு. சார் இந்த செங்குருதி கிழங்கு என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைய பாருங்க, உங்களோட ரத்தத்தின் சாரி சிவப்புன்றதுக்கு காரணமான பதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஈமோகுளோபின் சொல்லுவோம். சாரி சிவப்புறதுக்கு காரணமான பதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையர் ஈமோகுளோபின். சார் ஈமோகுளோபின் என்ற நிறப்பொருள்லாம் குருட வந்து சிவப்புன்றதுக்கு காரணமான பதார்த்தமாக இருக்கு. இந்த ஈமோகுளோபின் என்று வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்குருதி கிழங்கெல்லாம் காணப்படுற செங்குருதி கிழங்கெல்லாம் இந்த ஈமோகுளோபின் வந்து உற்பத்தியாக காணப்படுது. அப்ப இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டால் இந்த செங்குருதி கிழங்கு என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள் சரி ஆக்சிஜனை கடத்துறதுக்கு உதவும். சரி அதாவது உடல் முழுவதுக்கு என்ன செய்யணும் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் எல்லா செயற்பாடுகளுக்கும் வந்து ஆக்சிஜன் தேவை. ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்குருதி கிழங்கு என்ன செய்யணும் இந்த தொழில் பாத்தீங்க பிள்ளைகள் ஆக்சிஜனை வந்து கடத்துறதுக்கு வந்து என்ன பயன்பட போகுது இந்த செங்குருதி கிழங்குகள் வந்து பயன்படுத்த போகுது. ரைட் பயன்பட போகுது. அதே மாதிரி வெண்குருதி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டால் ரைட் இது வந்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவார். அதாவது பிற பொருள் எதிரிகள் சொல்லலாம். பிற பொருள் எதிரிகளை உருவாக்கி என்ன செய்ய மாட்டார் உங்களுக்கு உடல்ல வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணாங்கிகள் கிருமிகள் இருந்தால் அதனை விழுங்கி சரி விழுங்கி என்ன செய்ய மாட்டார் தென்குடிய செயற்பாடு சொல்றோம். தென்குடிய செயற்பாடு மூலம் என்ன செய்ய மாட்டார் நோய் கேணிகளை அழிச்சு சரி உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தேவைன்னா இந்த வெண்குடியங்கள்லாம் சரி பயன்படுத்த வெண்குடி தான் எங்களுக்கு தேவை. அதாவது நோயில உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு நோய் கேணிகளை வந்து அழிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற வந்து வெண்குடிக்கிறமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருதி சிறுதல் இருக்கு. குருதி சிறுதல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை என்றால் குருதி உறைதலுக்கு தேவை. சரி குருதி உறைதல் சரி குருதி உறைதலுக்கு வந்து இப்ப ரெண்டு பயன்படுத்த போறேன். இப்போ குருதி வந்து சரி உரையில வந்து குறைஞ்சவங்க தெரியுமா நிறைய ரத்தம் வந்து ஒழிகள் வந்து பேரிய விளைவு ஏற்படும். அப்போ குருதி சிறுதலுக்கு என்ன செய்ய வேண்டாம் குருதி உரையில வந்து தடுக்கும். ரைட். அப்போ வந்து அந்த புலன்ல ஏதாவது வைரஸ் தொற்றுகள் ஏற்படும். டெங்கு காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் அப்படியே காய்ச்சல் ஏற்பட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த குருதி சிறுதல் என்ன செய்ய மாட்டாங்க என்ன செய்யும் குறைவடையும். சரி கிட்டத்தட்ட ஒரு மனிதன் சாதாரண மனிதன் வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 தொடக்கம் 4,50,000 மட்டும் இந்த குருதி சிறுதலுக்கு ரத்தத்துல காணப்படும். சரி 1,50,000 தொடக்கம் 4,50,000 வரையான குருதி சிறுதல்கள் வந்து இதெல்லாம் காணப்பட போகுது. ரைட். அப்ப இந்த டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் வைரஸ் நுண்ணங்கி தொற்று வந்து ஏற்படைக்க ரத்தத்தில் ஏற்படைக்க என்ன செய்ய மாட்டார் இந்த குருதி சிறுதலுக்கு வந்து என்ன செஞ்சாலும் பார்ப்போம் சடுதியாக என்ன செய்யணும் பக்கம் வந்து குறைபாடு. இப்போ நீங்க வந்து காய்ச்சல் போனீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களை பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். சரி சரி எஃபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க வெளியே தேவை. சரி ஃபுல் பிளட் கவுண்ட் சரி ஸ்டெக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த விஷயம் நீங்கள் பிளட் போனால் பார்க்க கை பண்ணி காட்டிப்பான். ஆர்பிசி சோல்ல போட ஆர்பிசி போட்டிருப்பான். டபிள்யூபிசி போடப்பட்டிருக்கு. இதுக்கு உங்கள் எவ்வளோ அயன்கள் பொட்டாசியம் எவ்வளோ சோடியம் எவ்வளோலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து போட்டிருப்பான். ஸோ அதில் பார்த்தா இதில் கைடு பண்ணி காட்டுப்பாங்க இந்த பர்சன்ட் தான் அது. ரைட். அப்போ இதை வச்சா நாங்கள் காய்ச்சி என்ன காணக்கூடிய இருக்கு. அந்த காய்ச்சி வந்து என்ன செய்யணும் சின்ன குறைபாடையும். அப்போ இதை வச்சு தான் என்ன செய்யாது ரத்தத்தை வந்து அவங்களை கிருமி தொற்று இருக்கா இல்லையாண்டு இந்த குருதி சிறுதலை வச்சு தான் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. சரி அப்போ அதில் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தூதம்னா குருதி உறைவதற்கு வந்து செல்வாக்கு செலுத்துறா வந்து இந்த குருதி சிறுதல்கள் தான் இருக்கு. சரி அதோட ஏரியா வந்து இந்த நோய்கள் இனங்காலத்துக்கு வந்து பயன்படுத்த போகும். அதே மாதிரி
இந்த குறுகிய திரவலையம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படும் சொன்னா என்ன தொழில்னு சொன்னா பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா போசனை பதார்த்தங்களை கடத்துறதுக்கு வந்து என்ன போசனை பதார்த்தங்களை வந்து கொண்டு போறதுக்கு இந்த குறுகிய திரவலையம் வந்து பயன்படுத்தப்போம். உடல் முழுவதும் வந்து போசனை பதார்த்தங்களை கடத்துறதுக்கு வந்து பயன்படுத்த இந்த குறுகிய திரவலையம் வந்து பயன்படுத்த போறோம். சரி ரைட். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ அடுத்த விஷயம் போகும்போது பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுக்கு பாய்ச்சி. குருதி குறுக்கு பாய்ச்சி அல்லது குருதி ஏற்றல்னு சொல்லுவோம். ரைட். இப்போ குருதி குறுக்கு பாய்ச்சி என்னென்றால் இப்போ தெரியும் ஒரு ஆளுடைய குருதியை வந்து இன்னொரு ஆளுக்கு வழங்கினா அதான் குருதி குறுக்கு பாய்ச்சல். ஒரு ஆளுடைய குருதியை வந்து இன்னொரு ஆளுக்கு ஏற்றுற வந்து குருதி குறுக்கு பாய்ச்சல்னு சொல்லுவோம். ரைட். அதுல குருதியை வந்து கொடுக்குற வந்து வழங்கியன்னு சொல்லுவோம். இப்போ நான் கொடுத்தாண்டால் யாருன்னு சொல்லுவோம், அதை வழங்கியன்னு சொல்லுவோம். குருதியை யார் வாங்குறாரோ அவருக்கு என்ன பேருன்னா வாங்கியன்னு சொல்லுவோம். விளங்காமலே ஏன்னா குருதி குறுக்கு பாய்ச்சல் என்னடா, அதாவது ஒரு ஆளோட குருதியை இன்னொரு ஆளுக்கு ஏற்றினா அது என்ன சொல்லுவாங்க, குருதி குறுக்கு பாய்ச்சல்னு சொல்லுவோம். இப்போ குருதியை கொடுக்குறாள் வந்து வாங்கியண்டு வழங்கியண்டு, குருதியை வாங்குறாள் வந்து சொல்லுவாங்க வாங்கியன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து குருதி குறுக்கு பாய்ச்சலும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது பிள்ளையர், 2 விஷயம் நாங்கள் கவனிக்க வேணும். ரைட். சும்மா ஏற்றுல சும்மா யாரும் கொடுத்துட்டு போயிடலாம். இதில் முக்கிய விஷயம் 2 கவனிக்கணும். ஒன்று என்னென்றால் இந்த குருதின்ற வகை. சரி, குருதி வகையும் ஜீசஸ் கேரளையும் இன்ஜெக்ஷன் பாதிக்கிறது. ஜீசஸ் கேரட். ரைட். இப்போ குருதி வகைன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையர் இந்த பிரதானமாக 4 வகை குருதி இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஏ பி ஏபி ஓ வந்து 4 வகையான குருதி காணப்படும். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இதுல வழங்கி வாங்கி. ரைட். இப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏ வகை குருதியை நாங்க யாருக்கு ஏத்தலாம் என்றால் பார்க்கணும், வளை போனோம். ஏ வகை குருதி யாருக்கு ஏத்தலாம் என்றால் ஏக்கு ஏத்தலாம். சரியா? ஏ வந்து யாருக்கு ஏத்தலாம், ஏ வந்து ஏக்கு ஏத்தலாம். அதே மாதிரி ஏபிக்கு ஏத்தலாம். விளங்காமலே ஏ வந்து ஏக்கும்
ஏபிக்கு தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஏற்றக்கூடிய குறுக்கு செய்யலாம். அதே மாதிரி பி வகை குருதியை பார்த்தீங்கன்னா பி வகை குருதி பிக்கும் ஏபிக்கு தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பி வகை குருதியை வந்து வழங்கலாம். அதே மாதிரி ஏபி வந்து ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்கணும். விளங்காவுல ஏபியை வந்து ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். அதே மாதிரி ஓ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பேன். ஏக்கு கொடுப்பார், பிக்கு கொடுப்பார், ஏபிக்கு கொடுப்பார், ஓவுக்கு கொடுப்பேன். விளங்குதாவுல ஓ வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். சரி, ஏ வந்து ஏக்கும் ஏபிக்கும் கொடுப்பாங்க, அதே இனத்துக்கும் ஏபிக்கும் கொடுப்பேன். பி வந்து பிக்கும் ஏபிக்கும் கொடுப்பேன். ஏபி வந்து ஏபிக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஆனா ஓ வந்து 4 பேருக்குமே கொடுப்பேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஓ வகை குருதி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாருக்குமே கொடுக்குற பாருங்க. அதனால நாங்கள் இந்த ஓ வகை குருதியை சொல்லுவோம் சர்வ வழங்கி என்று சொல்லுவோம். சர்வ வழங்கி அல்லது பொது வழங்கி. ஏனென்றால் அவன் எல்லாருக்குமே கொடுக்குற நல்ல மனசாளர். சரி, ஓ வந்து சில எல்லாருக்குமே கொடுப்ப, அதனால சர்வ வழங்கி அல்லது பொது வழங்கி என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஏபியை பாருங்க. சரி, ஏபி எல்லா இடமே வாங்குற பாருங்க, ஆனா ஒரு தக்கம் கொடுக்க மாட்டோம். சரி, ஏபிக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஏபி வந்து ஏபிக்கு மட்டும்தான் கொடுப்பேன், ஒரு தக்கம் கொடுக்க மாட்டோம். ஆனா சில எல்லா இடையும் வாங்குவேன். அதனால இந்த ஏபியை வந்து பாத்தீங்கன்னா என்ன வழங்கண்டால் சர்வ வாங்கி அல்லது பொது வாங்கி என்று சொல்லுவோம். எல்லாமே வாங்குவேன். சரியா, சர்வ வாங்கி அல்லது பொது வாங்கி என்று சொல்லுவோம். ஏபி வகை குருதிய. சரி, இவர் வந்து ஓ வகை குருதியை பொது வழங்கியாக இருக்கு. விளங்கிட்டா, இது குருதி வகை மட்டும் கணக்கெடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த டீசஸ் ஸ்கேன்ஸ் பாருங்க, நாங்கள் ஆர்ஹெச் சொல்லுவோம், ஆர்ஹெச் ஸ்கேன் சொல்லுவோம், டீசஸ் ஸ்கேன். அப்ப ஒரு ஆள் இந்த குருதில வந்து டீசஸ் ஸ்கேன் இருந்துச்சு என்றால் அதை நாங்கள் RH பிளஸ் சொல்லுவோம். அவர குருதில டீசஸ் ஸ்கேன் இல்லை என்றால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், RH மைனஸ் சொல்லுவோம். விளங்கிட்டா, டீசஸ் ஸ்கேன் இருந்தால் RH பிளஸ் சொல்லுவோம். டீசஸ் ஸ்கேன் இல்லைன்னு சொல்ல RH மைனஸ் சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப டீசஸ் ஸ்கேன் உள்ள ஒரு ஆள் யாருக்கு ஏத்தலாம் என்றால் டீசஸ் ஸ்கேன் உள்ள ஆளுக்கு மட்டும்தான் ஏத்தலாம். விளங்கிட்டா, RH பிளஸ் RH பிளஸ் மட்டும்தான் ஏத்தலாம். ஆனா டீசஸ் ஸ்கேன் இல்லாத யாருக்கு ஏத்தலாம் என்றால் இல்லாத ஆளுக்கு ஏத்தலாம், இருக்கிற ஆளுக்கும் ஏத்தலாம். சரி, RH மைனஸுக்கு ஏத்தலாம், RH பிளஸ் ஏத்தலாம். உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த டீசஸ் காரணி இது 2 வச்சு பார்த்தோம்னா பிள்ளைங்க மொத்தம் 8 வகையான குருதி இருக்கு. சரி, டீசஸ் காரணிய இதான் சேர்த்து பார்த்தோம்னா பாருங்க, இப்ப ஏயில வந்து 2 பேர் வைக்கணும். சரி, ஏயில 2 பேர் வைக்கிற பாருங்க. ஏ என்றால் அதுக்கு டீசஸ் காரணி இருந்தா A பிளஸ் A மைனஸ். அதே மாதிரி பியில வந்து பாத்தீங்கன்னா B பிளஸ் B மைனஸ். ஏபியில வந்து AB பிளஸ் AB மைனஸ். ஓவுல வந்து O பிளஸ் O மைனஸ். இப்படி 8 பேர் இருக்கீங்க. மெயினா 4 வகை. நாங்க இந்த டீசஸ் ஸ்கேன் சேர்த்து சொன்னோம்னு சொன்னா 8 வகை இருக்கு. ரைட். இதுல வந்து ரைட் A பிளஸ் ஆரோ கொடுக்கலாம் மாட்டாப்புல, A பிளஸ் மட்டும் தான் கொடுப்பேன். ஏன்னா காரணம் இருக்கு. ஆனா A மைனஸ் ஆரோ சாரி AB பிளஸுக்கும் கொடுப்பேன், பிளஸுக்கும் கொடுப்பாரு. இங்க எவ்வளவு மாதிரி பிளஸுக்கும் கொடுப்பேன். ஆனா A மைனஸ் ஆரோ கொடுப்பாருண்டா சரி, A வந்து ஏக்கு கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம். அப்ப A மைனஸ் ஆரோ கொடுப்பேன்டா A பிளஸுக்கு கொடுக்கலாம், A மைனஸுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி AB பிளஸுக்கும் கொடுப்பேன், AB மைனஸுக்கும் கொடுப்பேன். விளங்குதா, 4 பேருக்கும் கொடுப்பேன். விளங்குதா போல கட்டாய ஒரு வந்தே ஆகுது. சரி, இது வந்து நான் டீசஸ் ஸ்கேன் இல்லாம சொல்லி இருக்கிறேன், ஆனால் டீசஸ் ஸ்கேன் சேர்த்து சொல்லிக்கிறேன். அதாவது பிளஸ் வந்து பிளஸுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். ஆனா மைனஸ் என்ன செய்யலாம், பிளஸுக்கும் கொடுப்பேன், மைனஸுக்கும் கொடுப்பேன். சரி, ரைட். அப்ப இப்படி ஒரு தந்து ஒரு கேட்போம், ஏ பி பிளஸ் குருதி வகை உள்ள ஒருவர் 1000 குருதியை கொடுக்கலாம்னு சொல்லி கேட்பேன், இல்லாட்டி ஆட்ட வாங்கலாம்னு சொல்லி கேட்பேன். இல்லைங்களா, வாங்குறா பார்த்தோன்னே சொன்னாங்க 6 பிளஸ் உள்ள செய்யலாம், பிளஸ் வந்து மைனஸ் டே வாங்கலாம், பிளஸ் டே வாங்கலாம், ஆட்டே வாங்கலாம். இல்லைங்களா பிள்ளைய, ரைட். இதான் வந்து சொன்னாங்க குருதி குறுக்கு பாய்ச்சலாக இருக்கும் கவனம். சரி, சண்டை நான் குருதி குறுக்கு பாய்ச்சலுக்கு வந்து பாருங்க, நாங்கள் இந்த குருதி வகையும்
அதாவது குருதி இனத்தையும் டீச்சருக்கு ரெண்டு என்ன சொன்னாங்க செல்வாக்கு சொல்லுது ரெண்டையும் பார்த்து தான் நாங்கள் என்ன செய்வோம் குருதி வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டும் சரி சும்மா கொடுத்தவன்னு சொன்னா சரி ரைட் ஆள் போய் சேர்ந்து விளங்குதா ரைட் இதான் குறை குறுக்கு பாய்ச்சலாக இருக்கு அடுத்த பார்த்துட்டு பாடம் முடிஞ்சுட்டோம் ரைட் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சார் குருதி ஒருங்கொட்டு குருதி ஒருங்கொட்டு குருதி ஒருங்கொட்டுன்னா என்னன்னு சொன்னா பாருங்க கடைசி விஷயம் பாருங்க குருதி ஒருங்கொட்டுன்னா என்னன்னால் இப்ப ஒரு ஆளோட குருதி இன்னொரு குருதிக்கு நாங்க ஏத்தேக்கல குருதி குறுக்கு பாய்ச்சல் செய்ய வந்து பாத்தீங்கன்னா அந்த பாங்குற ஆளோட உடல்ல வந்து குருதி திரட்சி அடைஞ்சுன்னு சொன்னார் குருதி திரட்சி அடைந்தால் அது நாங்க சொல்லுவோம் குருதி ஒருங்கொட்டான்னு சொல்லுவோம் விளங்காவில அதாவது குருதி ஏற்றம் செய்யக்கல வந்து அவர்கிட்ட இந்த பாங்குற ஆளுன்ற உடலில் குருதி வந்து திரட்சி அடைஞ்சுன்னு சொன்னா நாங்க அதை குருதி ஒருங்கொட்ட சொல்லுவோம் அது ஏன் நடக்குதுன்னா இந்த பிரச்சனை நடக்கு நான் சொன்னேன் இந்த குருதி வகை பொருந்தோம் குருதி வகை பொருந்தாம சும்மா ஏற்றி விட்டா என்ன செய்ய மாட்டார் அவர் உடம்பு வந்து குருதி திரட்சி அடைந்து செய்யப்படல குருதி வந்து பாய்ச்சல் நடைபெறாது அப்ப என்ன செய்ய அவருக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் சார் இதுதான் குருதி ஒருங்கோட்டை அடுத்த விஷயம் இந்த குருதி குறுக்கு குருதி சுற்றோட தொகைய சீராக பேன்றதுக்கு என்ன செய்வோம் கேட்டுருக்கேன் என்ன செய்யணும் அதுக்கு பார்த்துக்கணும் என்ன மன அழுத்தம் இல்லாம இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் சரி அதை போட்டுருக்கு புக்கில் வேற சரி அதாவது குருவி சுற்றோட தொகையை வந்து நாங்கள் சீரான முறையில் பேட்டுறது அதாவது ஒரு சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும் நாங்கள் என்ன செய்யலாம்டா நிறைய விஷயம் செய்யலாம் ஒன்று நான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் ஸோ டென்ஷன் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் மற்ற உடற்பயிற்சி செய்யணும் சரி உடற்பயிற்சி செய்யணும் மற்ற என்ன செய்யணும் நேரத்துக்கு சாப்பிடணும் எண்ணெய் சாப்பாடை குறைக்கணும் சார் எண்ணெய் சாப்பாடை குறைக்கணும் மற்ற என்ன செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் நல்ல இதே சார் இதே தொகுதிக்கு வந்து நல்ல உபயோக விஷயங்கள் இருக்கு அதோட பார்த்து கொள்ளணும் சரி ரைட் இப்போ நான் பேப்பரை சேவலை நான் பேப்பரை வைக்க பார்த்துட்டு முடிச்சு விடுவோம் பார்ப்போம் சின்ன விஷயம் பேப்பரை பார்ப்போம் கொஞ்சம் நாங்கள ரைட் பேப்பரை முதலாக பாருங்க முதலாக கழிய பாருங்க அப்ப பகுதி ஒன்றுல முதலாக கழிய பாருங்க பேப்பரை போட்டு நான் ஏற்கனவே பாருங்க கேள்விய பாருங்க பிள்ளையர் முதல் கேள்விய பாருங்க பொது வழங்கி என அழைக்கப்படும் குருதி வகை என்று கேட்டிருக்காங்க பொது வழங்கி என அழைக்கப்படும் குருதி வகை ரைட் இதுல உங்களுக்கு ஓ ஏ பி ஏபி இருக்காங்க இதோ பொது வழங்கியதா இப்ப கடைசியா படிச்ச விஷயம் எது பிள்ளைய பொது வழங்கி சரி இது வந்து பொது வழங்கி எது ஓ ஏன்னா பொது வழங்கி வந்து ஓவாக இருக்கு இப்ப செய்ய ஈஸியா இருக்கு பாருங்க ரெண்டாகலையே பாருங்க குருதி பெருக்கை தடுக்கும் குருதியும் கூறு சார் குருதி பெருக்கை தடுக்கும் குருதியும் கூறு இப்ப படிச்சாங்க அதுல பாருங்க செங்குருதி கிழமை சொன்னாங்க செங்குருதி கிழத்துக்கு என்ன தொழில் செங்குருதி கிழமை பாத்தீங்கன்னா ஒட்சிசனை கடத்துறது அப்ப அது வராது வெண்குருதி கிழமை வந்து புற பொருளியை உண்டாக்கி என்ன செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் குருதி திருதட்டாம என்ன செய்ய முடியாது குருதி பெருக்கை தடுக்கும் அதாவது குருதியை உரையை செய்து என்ன செய்ய மாட்டாங்க குருதி பெருக்கை தடுக்கும் ஆகவே ரெண்டாவதுக்கு என்ன விட பிள்ளைய மூன்றாவது குருதி சிறுதாட்டுகளாக இருக்கு அடுத்தது சுவாசப்பை பெருநாடி ஆரம்பிக்கும் முடியாது கேட்டிருக்காங்க சுவாசப்பை பெருநாடு எங்க ஆரம்பிக்கும் பிள்ளையர் படத்தின் படி சொன்ன எங்க ஆரம்பிக்கும் வலது சார் வலது இதய வரையில ஆரம்பிக்கும் சார் வலது இதய வரையில ஆரம்பிக்கும் ரெண்டாவது அடுத்து
பி வகை குருதியை கொண்ட ஒருவருக்கு ஏற்றக்கூடிய குருதி வகை. நாலாகலையே பாருங்க. பி வகை குருதியை கொண்ட ஒரு ஆளுக்கு என்னென்ன குருதி ஏற்றான்னு கேட்டிருக்காங்க. பி யார் ஏற்றலாம்? நான் சொன்ன மாதிரி பி கொண்டு பி ஏற்றலாம், மற்ற யார் ஏற்றலாம்? ஓவன் தான் ஏற்றலாம். பி ஓவன் தான் செய்யலாம். பிக்கு ஏற்றலாம். அதே வகை குருதியை ஓவையும் ஏற்றலாம். சரி, ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் ஏற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வகை குருதியை ஏற்றலாம், ஓவையும் ஏற்றலாம். அதே மாதிரி குடுக்க என்ன செய்வார் என்றால் அதே இடத்துக்கும் ஏவிக்கும் கொடுப்பேன். சரி, அதை ஞாபகம் சரி. அப்போ ஏ ஏற்றலாம், ஓவன் பி ஏற்றலாம். எத்தனாம் பிள்ளையர்? 3ஆம் பிள்ளை. அடுத்தது குருதி மூலம் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள் என்று கேட்டுக்க. 5ஆவது குருதி மூலம் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள். நான் சொன்ன அந்த திரவியத்தில் காணப்படும் பதார்த்தங்கள் என்ன காணப்படும்? ஓமங்களை கொண்டு போவோம், சரி, நொதியங்களை கொண்டு போவோம், வாயுக்களை கொண்டு போவோம், எல்லாமே கொண்டு போவோம். அப்ப என்ன விரும்பலையே? மேற்கூறிய யாவும் மட்டும் பேர். சரி, மேற்கூறிய யாவும் 4ஆம் பிள்ளை. ரைட். அடுத்த பகுதி 2 பாருங்க. முதலாவதுல ஏ கேள்வி. மனித இதயத்தின் அமைப்பு கீழே தரப்பட்டுள்ள ஏதொடக்கம் எஃப்எரியான பகுதியை பெயரிட்டாம் பிள்ளையர். சார், அதில் வந்து பாத்தீங்கன்னா ஏ தெரியும். ஏ என்ன பிள்ளையர்? வலது சோனியர். ஏ வந்து வலது சோனியர். பி என்னடா? வலது இதயவர் கீழே இருக்கு. வலது இதயவர். சி வந்து இடது சோனியர். படிச்சு அவ்வளவு சரி பாத்தீங்க வேப்பேன். இப்ப பாடம் கிளியர் சொன்னா பிள்ளையர் ஈஸியா இருக்கு. பி வந்து இடது இதயவர். அடுத்தது இ. இங்க இருக்கு மேல தொகுதி பெருநாளை. அது எஃப். எஃப் இங்கால இருக்கிற மேற்பெருநாள். மேற்பெருநாள். ரைட். அடுத்தது 2ஆவதுலயே பாருங்க. பின்வரும் இடங்களில் அமைந்துள்ள வேல்வுகளை குறிப்பிட்டான். என்ன வேல்வுகள்? ஏ வந்து வலது சோனை அறைக்கும் வலது இதய வரைக்கும் உடையது. வலது சோனை அறைக்கும் வலது இதயம் சொன்ன என்ன வேல்வு பிள்ளையர்? முக்கூர் வேல்வு. வெளிக்கொடுங்க பிள்ளையர், முக்கூர் வேல்வு. அடுத்த வி வந்து கேட்டிருக்கிறான் இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் உடையது. இடது சோனை இடது இதயம் உடைய என்ன வேல்வாடா? இரு கூறு வேல்வா. ஞாபகம் சொன்னா இடப்பக்கம் மீன ஞாபகம் கொள்ளுங்க. அடுத்த சி தொகுதி பெருநாடி ஆரம்பத்துல. தொகுதி பெருநாடி ஆரம்பத்தில் என்னடா? அரை மதிப்பேர். அல்லாண்டு போடலாம். தொகுதி பெருநாடி அரை மதிப்பேர்கள் போடலாம். சரி, அல்லது தொகுதி பெருநாடு அரை மதிப்பேர். அடுத்த 3ஆவது பேர். நான் டைம் இருக்கிறாங்களே போறேங்க. பழுத வேணா டைம் இருக்குன்னா அடுத்ததுலயே 3ஆவது பேர். பின்வரும் நாடிகள் ஆரம்பிக்கும் இடத்தை குறிப்பிடலாம். நாடிகள் ஆரம்பிக்கும் இடம் தொகுதி பெருநாடு. தொகுதி பெருநாடு அங்க போய் ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிக்கடா இடது இதய வரை. அதே மாதிரி சுவாசப்பை பெருநாடு எங்க ஆரம்பிக்குது? வலது இதய வரை. அடுத்த 4ஆவது கேள்வி. வலது சோனியரை திறக்கும் நாளங்கள் அவை. வலது சோனியர் எங்க பாரு? என்ன நாளங்கள்? கீழ்பெருநாளமும் மேற்பெருநாள். அடுத்த வீக்களே பார்ப்போம். வீல முதலாவது நாடிகள் நாளங்கள் என்பவரின் தொழிலை குறிப்பிட்டார். நான் சொன்னேன் நாடிகள் என்ன செய்யும் பிள்ளை? நாடிகள் இதயத்தில இருந்து குருதியை கொண்டு செல்லும். நாளம் என்ன செய்யும்? இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வரும். சரி, இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வரும். அடுத்தது 2ஆவது நாடிகள் நாளங்கள் ஆகியவற்றில் தடிப்பான சுவரை கொண்டது. எது தடிப்பான சுவரை கொண்டது? நான் சொன்னேன் எது? நாடிகள். அதுக்கு என்ன காரணம்?
உயர் அமுக்கத்துடன் குருதியை கொண்டு சேர்ந்தார். சரி, பேப்பர் நான் கையில் இருக்கு, நான் எவ்வளோ எழுதா கொள்ளுங்க, அவ்வளோ காட்டி கொள்ளுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, வளையல் நான் கேளுங்க. அப்படிங்களா? பேப்பர் அழிய கொள்ளுங்க, பேப்பரை ஃபுல் எடுத்து வச்சுன்னா பேப்பர் அழிய கொள்ளுங்க. அது ரெண்டாவதுலயே பாருங்க, ரெண்டாவதுலயே பாருங்க பிள்ளைய. குருதில் சிறுதுணிக்கைகளின் வகைகளை குறிப்பிட்டு அவற்றின் தொழில்களை எழுதலாம். படிப்பிச்சாங்க குருதில் சிறுதுணிக்கைகளின் வகைகள் என்னென்ன வகை இருக்கு பிள்ளைய? 3 வகை இருக்கு சொன்ன. ஒன்று செங்குருதி கிழங்கள், மற்ற வெண்குருதி கிழங்கள் தானே. ரெண்டாவதுல முதலாவது குருதி சிறுதுணிக்கிற வகைகளை குறிப்பிட்டு அவற்றின் தொழில்கள் எழுதட்டான். ஒன்று பிள்ளையர் தானே செங்குருதி கிழங்கு சோட்டா போடுற என்ன தொழில்? ஆக்சிஜனை கடத்துது. நீங்க ஃபுல்லா எழுதணும். செங்குருதி கிழங்கு ஆக்சிஜனை கடத்துது. அது மாதிரி வெண்குருதி கிழங்கு என்ன செய்யறது? நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி உடனே பாதுகாத்து நோய்களில் இருந்து உடலை பாதுகாத்து. அடுத்தது சிறுதட்டுக்கு என்ன செய்யும்? குருதியை உறைதல். ரைட். அது ரெண்டாவது. குருதி திரவத்தின் மூலம் கடத்தப்படும் பதார்த்தங்கள் 4. இப்ப சொன்ன என்ன கடத்தப்படும்? ஒன்று போசனை பதார்த்தங்கள் கடத்தப்படும். என்ன கடத்தப்படும்? அயன்கள் கடத்தப்படும். ஓமோன்கள், நொதியங்கள், வாயுக்கள், நைதரசன் கழிவுகள், உப்புக்கள், நிறைய கடை 4 தான் கடை, நிறைய கழிவுகள். அடுத்தது வெண்குருதி கிழத்தின் வகைகளை எடுக்க. வெண்குருதி கிழங்கு சொல்ல மாதிரி 5 வகை இருக்குடா. என்னென்ன வகை பிள்ளையர்? ஒன்று யோசினாடி, அல்லது அமில நாடி என்று சொல்லுவோம். அடுத்தது மூல நாடி, நடுநிலை நாடி, ஒற்றை குழியம், நிணநீர் குழியம். அடுத்த 3ஆம் பாகம்
மூன்றாவது பேரம் ஒருவருக்கு குருதியை இன்னொரு உலக எழுத குருதி குறுக்கு பாய்ச்சி எனப்படும். குருதி குறுக்கு பாய்ச்சும் போது பொருந்தப்பட்ட காயணிகளை சொன்ன என்ன காயணி பொருந்தணும் பிள்ளையர் ஒன்று குருதி வகையும் டீசஸ் காரணி. இது இரண்டாவது குருதி வகைகளை குறிப்பிட்டான். இரண்டு வகை குருதி வகைகளுடைய ஏ பி ஏபி ஓ. அடுத்த மூன்றாவது ஏபி மைனஸ் குருதி ஒருவருக்கு ஏற்றக்கூடிய குருதி வகைகள். ஏபி மைனஸுக்கு யார் ஏத்துறான்னு கேட்டுருக்க. மைனஸ்னா மைனஸ் மட்டும்தான் ஏத்துறான். அப்ப யாரு பிள்ளை ஏத்துறான் உண்டு ஏ மைனஸ் ஏத்தலாம், பி மைனஸ் ஏத்தலாம், ஏபி மைனஸ் ஏத்தலாம், ஓ மைனஸ் ஏத்தலாம். இதே ஏபி பிளஸ் ஆக இருந்தா எல்லாமே ஏத்தலாம், பிளஸ் மைனஸ் எல்லாமே ஏத்தலாம். அடுத்த நாலாவது குருதி ஒருங்கொட்டல் என்ன என்ன சொன்ன குருதி ஒருங்கொட்டல் குருதி ஏற்றலின் போது வாங்கியின் உடலினர் குருதி திரட்சி அடையும். அதான் குருதி ஒரு மட்டும் சொல்றோம். அடுத்தது குருதியை சுற்றோடைய தோதியை நன்கு போனதாக பின்மல் வந்து வழிமுறைகள் என்ன ஒன்று மன அழுத்தம் ஒன்று இருத்தல். அடுத்தது உடற்பயிற்சி செய்தல். அதிக அளவு எண்ணெய் உணவுகளை தவிர்த்தல். சரி இப்படியான விதம் நிறைய இருக்கு, கழியக்கணும். எழுதியாச்சா பிள்ளையர்? ரைட். இப்போ இன்றைக்கு ஒரு பாடம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பிள்ளையர். டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கிளாஸ் முடிய கேட்டுக்கொள்ளுங்க. கிளாஸ் முடிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. டைம் வந்துட்டு டைம் போயிட்டு கொஞ்சம் கூட போயிட்டு நினைக்கிறேன் அன்றைக்கு. 10 நிமிஷம் கூட போயிட்டு அடுத்த கிளாஸ் இருக்குது. சரி பிள்ளைங்க, ஓகே அடுத்த கிளாஸ் பார்ப்போமே.